ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்க் ஆயில் வந்து எத்தனை கிலோமீட்டர் தூரம் மாற்றணும், அப்புறம் ஃபோர்க் ஆயில் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணே, ஃபோர்க் ஆயில் அப்படின்னா என்ன, அதை வந்து நிறைய பேர் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணே. ஃபோர்க் ஆயில்ங்கிறது ஒரு பன்சன் தான் பாவு, நம்ம மூவிங் தள்ளிடுறது தான். இப்போ நம்ம ஒரு லோடில் நம்ம கொடுத்து பள்ளமேட்டில் விட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை மூவ் பண்ணி வெளியில் ரிட்டர்ன் பண்ணுறது தான் அந்த ஃபோர்க் ஆயில்ஸோட வேலை. இப்போ 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டம் அந்த ஆயில்ஸில் போனாலும் போகாட்டினாலும் நம்ம மாற்றி ஆகணும். ஏன்னா உள்ளே ரொடேட் ஆகிடும், திடீர்னு எப்போ லாக் ஆகும்னு 10,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டம் ஸ்ப்ரிங்கு, ஃபோர்க் ஆயில்ஸில் ஃபோர்க் ஆயில் இந்த மூணு நம்ம மாற்றிட்டு வச்சுக்கோங்களேன், ஃபோர்க்கு எந்த ஸ்ப்ராட்டும் எது பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஃபோர்க்கு ஸ்ப்ரிங்கு, ஃபோர்க் ஆயில்ஸில், ஃபோர்க் ஆயில் ஒன்றுனே மொத்தம் 3 பார்ட்ஸ் அதில் வரும். ஃபோர்க் ஸ்ப்ரிங்கிறது அதோட டெம்பரை ஏற்றி விடுறது, ஃபோர்க் ஆயில்ன்றது அது பன்சன் உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்குக்கு டெம்பர் அழுத்தத்தை கொடுக்குறது, ஆயில்ஸ்ன்றது ஆயில் லீக்கேஜை வெளியில் தள்ளவிடாமல் உள்ளே வச்சு ஏர் லாக் பண்ணி விடுறது. இந்த 3 தானே வரும். சரி, எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் ஃபோர்க்கு? அது ஃபோர்க் ஆயில்ன்றதே அதுக்கே ஒரு இது ஃபோர்க் ஆயில்னே தனியாக டப்பாக இருக்குது. அது லெவலுக்கு கணக்கு 175 இருக்குது ஒரு லெவலுக்கு, 2க்கு வந்து 350 வரும். மொத்தம் 2யும் ஆஃப் சைடில் போட்டுட்டு ஃபோர்க் ஆயில் டெம்பரை பண்ணி போட்டு லோடு பண்ணி போட்டோம்னா ஃபோர்க் ஆயில்ஸ் அது வாட்டுக்கு இருக்கும். ஆனால் 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு ஆட்டம் நம்ம மாற்றிட்டோம்னா வண்டிக்கு ஃபோர்க்கு நல்லா ஸ்ப்ரிங்கு டெம்பராக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். இது போக மெயின்டெனன்ஸ் அப்படின்னா எப்படி நம்ம பண்ணுறது? மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நம்ம எப்படி இப்போ ஒரு வண்டியை இப்போ சர்வீஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சர்வீஸ் ஒரு 3 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு ஆட்டம் கன்ஃபார்மாக சர்வீஸ் பார்த்தே ஆகணும். ஆயிலு, பிரேக்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபோர்க்கு ஃபஸ்ட்டு செம்ம, ஏன்னா அதுதான் நம்ம இருக்கிறதுலே மெயினானது. நம்ம ரன்னிங்கில் போகிறப்ப வைக்கிறப்ப பிரேக் பிடிக்கிறப்ப மூவ் பண்ணி வெளியில் தள்ளுறதா ஃபோர்க் ஆயில்ஸோட வேலை. அப்போ நம்ம அதை பார்க்க மெயின்டெனன்ஸ் பண்ண போட்டு வச்சுக்கோங்களேன், ஃபோர்க் ஆயில் திரும்பி லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுன்னா பேக்கில் ஃப்ரண்ட்டை தூக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம கரெக்டாக அந்த மெயின்டைன் பண்ணுறதா பொறுத்து இருக்குது எல்லாமே. சரி, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்களா? ஃப்ரண்ட்டில் வரும், பேக்கில் வேறு வரும். பேக்கில் வந்து ஜாக்கப்ஸர் வரும், அது வந்து மூவிங் தள்ளி தான் விழுறது, அது வேறு ஆயில், ஃபோர்க் ஆயில் வேறு. சரி, இந்த 100cc பைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஷாக் அப்சர்வர் கொடுத்துருப்பாங்களே, அதுக்கும் இந்த சிங்கிள் ஷாக் அப்சர்வருக்கும் என்ன வித்தியாசம்? டபுள் ஷாக் அப்சர் கொடுக்குற வந்து லோடு டெம்பர் கம்மி பண்ணி சிறுசாக கொடுப்பாங்க, அது லோடு பெருசு பண்ணி லோடு சிங்கிள். டபுள் கொடுக்க வேண்டியதை சிங்கிள் லோடு பண்ணி அது கொடுத்துருவாங்க. அதனால் சிங்கிளோட டபுளோட சிங்கிள் வந்து பெஸ்ட்டு சொல்லப்போனால். சரி, 2க்கும் ஒரு ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்களா? ஆமாம், 2 ஒரு ஆயில் தான், ஜாக்கப்ஸ் ஆயில் தான் வரும். சரிண்ணே, இப்போ லோடு அதிகம் தாங்குறதுனா டபுள் அதிகம் தாங்குமா இல்லை சிங்கிள் அதிகம் தாங்குமா? டபுள் தான் தாங்கும். ஏன்னா டபுள்ன்றது வந்து 2 சைடு ஒன்று போனாலும் ஒன்று பாதை பிடிச்சிக்கிறோம். சிங்கிள்ன்றது ஜாக்கப்ஸர் வந்து ஸ்டேவோடு வர்றது, அப்போ ஸ்டேன்றது துருப்பிடிச்சுன்னா அது சிங்கிள் கட் ஆயிரும், அப்படின்றப்போ உட்காந்துரும் ஜேஸு. சரி, இப்போ அந்த ஆயில் சீல் உடஞ்சி அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ஆயில் சீல் உடஞ்சின்னா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக வெளியில் கசிய ஆரம்பிச்சிடும், அந்த இடம் ஃபுல்லாக ஆயில் அப்படி லீக்கேஜ் ஆகி ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். அப்போ அதில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம், சரி ஓகே டேமேஜ் ஆயிடுச்சு வச்சிருச்சு அப்படின்னு. இன்னொன்று வந்து ஆயில் டேமேஜ் ஆகி வெளியில் வராமல் இருந்தாலும் உங்களுக்கு பள்ளமேட்டில் வரப்போ ஃபோர்க் ஆயில் வந்து நின்றுக்கிறோம், உள்ளே மூவ் ஆகி வெளியே ரிட்டர்ன் ஆகாது. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், சரி ஆயில் சீல் போச்சு, ஸ்ப்ரிங் போச்சு, ஃபோர்க்கில் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 விஷயத்தை கொஞ்சம். அப்படி இல்லைனா ஃபோர்க்கு நீங்கள் பள்ளமேட்டில் வரப்போ டங்குன்னு அடி விழுகு, சவுண்டு வரும். அப்போ அதிலே கண்டுபிடிச்சா ஃபோர்க் ஸ்ப்ரிங் அடி விழுகுது, ஃபோர்க் அடி முட்ட ஆரம்பிச்சிருச்சு, அப்போ ஃபோர்க்கு நீங்கள் வேலை பார்க்கணும், அதில் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த வண்டி ஓட்டுறப்ப ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சோம்னா டக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, அது எதனால? அது ஃபோர்க்கு ரேசர் செட்டு சரியாக உட்காராம வந்து அந்த மாதிரி வரும். ஃபோர்க்கு டாப் நட்டை சரியாக போட்டு வாஷர் போட்டு அதை செக் நட்டை போட்டு கரெக்டாக லாக் பண்ணாமல் தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப் டவுன் சைஸ் தான் நல்லது, ஏன்னா பேக்கில் ஃப்ரண்டில் இருந்து பேக்கில் வந்து கீழே சின்னது வரும், ஃப்ரண்டில் மேலே பெருசாக வரும். அப்போ மூவ் பண்ணி மேலே தான் தூக்கி விடணும். கீழேருந்து மூவ் பண்ணி தூக்கி விட்டுச்சுன்னா பேக்கில் வார ஆரம்பிச்சிடும். எப்போவுமே கீழேருந்து மேலே தான் தூக்கி விடணும். மேலேருந்து கீழே தூக்கிச்சுன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு வந்து நம்ம கேரண்டியே சொல்ல முடியாது. எப்போயுமே முன்னாடி பின்னாடிச்சுன்னா மூவிங் தூக்குனா தான் வண்டி பட்சன் பள்ளமேட்டில் விடுறப்ப நல்லா ரொடேட் ஆகி மூவ் ஆகும். இதே பேக்லேருந்து ரிட்டன் தூக்குச்சுன்னா என்ன செய்யும், முன்னாடி தூக்கி வாரி விட தான் வைக்கும். அப்போ என்ன செய்யும், ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறப்போ வாரி விடும். ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி போட்ட வண்டிக்கு எந்த வண்டிக்கு கம்ப்ளைண்ட் பிரச்சனை வந்தது. ஆனால் இப்போ போடுற வண்டிக்கு மட்டும் தான் இந்த பேக்லேருந்து ஃப்ரண்டில் தூக்கி விட வண்டி நிறையா பிரச்சனை கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா ஜாக்கப்ஸர் திடீர்னு ஏன்னா போய் லைட்டாக கொடுத்தாலே கிராக் விழுந்துருது, உடஞ்சிருது, ஸ்ப்ரிங்கு டெம்பர் ஆயிடுது. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி வண்டி மொதப்பட்ட வண்டிலாம் அப்படி கொடுத்தது நீங்கள் எதுவுமே அப்படி உடஞ்சது கிடையாது. நெளியும் அதை ஃபோர்க் எடுத்துக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனையும் வராது. இதான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கும். KTM பைக்லலாம் அப்சைட் டவுன் ஃபோர்க் தானே? ஆமாம், அது அப்சைட் பண்ணு, அதனால தான் அதை லைட்டாக கொடுத்தாலும் உடஞ்சி போயிடுது உங்களுக்கு. அது ஒன்றும் என்னென்னா அது வந்து இதில் வந்து நம்ம கொடுத்த திக்னஸை விட அது ரொம்ப லைட் திக்னஸாக இருக்கும். நம்ம ஒரு பள்ளத்தில் விட்டு வச்சோங்களேன், அது மூவிங் ஆகி இது டக்குன்னு இருந்துச்சிடும். ஆனால் KTM பொறுத்த வரைக்கும் லைட்டாக மூவ் தான் லைட்டாக இருந்திருக்கும். ஏன்னா அதோட டெம்பர் ஃபுல்லாக கீழே தானே கொடுக்குது, அப்போ கீழே முட்டி உங்களுக்கு ரொடேட் ஆகாதுல்ல. இதுனா பன்சனாகி மேலே தூக்கி விட்ரும், அவ்வளோ பன்சன் அது பண்ணாது. அது